சத்யா வாங்கப்பா. என்னம்மா விஷயம் கேள்விப்பட்டுதான் வந்தோம். என்னாச்சு? எப்படி இருக்காங்க? சுந்தரிக்கு லேசான அடிதான். ஆனா கோவிந்த் அண்ணன் தான் ரொம்ப சீரியஸா இருக்காரு. ஐயோ கடவுளே, எப்படி இந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னு தெரியலையே. இதுக்குதான் நான் சொன்னேன் இந்த நாடகம் அது இதெல்லாம் வேண்டான்னுட்டு. என்னம்மா இப்ப பாரு நம்மளால எத்தனை பேருக்கு கஷ்டம்னு. அப்பா ஒண்ணும் இல்லப்பா, இது சின்ன ஆக்சிடென்ட் தான். ஒரு நல்ல விஷயத்துக்காக போகும்போது இப்படி ஆயிடுச்சம்மா. இந்த விஷயத்த கேள்விப்பட்டோம்னா எனக்கு அப்படியே நெஞ்சு அடிச்சிடுச்சுப்பா. அம்மாடே இது எப்படிடா நடந்தது? இல்லப்பா, எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்தது. முன்னால கோவிந்த் அங்கிள் கார் போயிட்டு இருந்துச்சு, பின்னாடி கார்ல நாங்க வந்துட்டு இருந்தோம். அந்த நேரம்னு பார்த்து ஒரு லாரி வேகமா வந்து நாங்க எதிர்பார்க்காத போது திடீர்னு இடிச்சிருச்சு. ஐயோ என்னம்மா இது, நமக்கு நல்லது நினைக்க போனவருக்கு இப்படி ஆயிடுச்சம்மா. ஆமாப்பா, யாரும் இப்படி ஆகும்னு நினைக்கல. ஆனா இது சின்ன ஆக்சிடென்ட் தான்ப்பா, அதெல்லாம் அங்கிள் பொழைச்சு பாரு. என்னம்மா நீ எதுக்கெடுத்தாலும் சின்ன விஷயம் சொல்லிக்கிட்டு, நீ சின்ன பொண்ணு, உனக்கு அதெல்லாம் தெரியாது, நீ சும்மா இரு. இல்லப்பா, இது சாதாரண ஆக்சிடென்ட் தான். ஆனா என்னம்மா யோசிக்கிற? இல்லப்பா, ஆனா எனக்கு திடீர்னு இப்போ ஒரு டவுட் மனசுக்குள்ள இன்னும் நெருடலாவே இருக்கு. இது ஆக்சிடென்ட் மாதிரி எனக்கு தோணலப்பா. சத்யா, எனக்கு என்னமோ இது அந்த செல்வநாயகி தான் பிளான் பண்ணி பண்ணிருப்பாங்களோன்னு திடீர்னு தோணுதுப்பா. என்னம்மா சொல்ற? சத்யா, உனக்கே தெரியும்லக்கா, அவங்க இந்த மாதிரி ஈவி இறக்கம் இல்லாத காரியம் பண்றதுல எக்ஸ்பர்ட்னு. சத்யா, எனக்கு என்னமோ இது சாதாரண ஆக்சிடென்ட் மாதிரி தாமா தோணுது. நீ ஏதோ குழப்பத்துல பேசுற மாதிரி இருக்கு. இல்லப்பா, எனக்கு என்னமோ இந்த ஆக்சிடென்ட் தானா நடக்கல, யாரோ நடத்தின மாதிரி இருக்கு. அம்மா சத்யா, நீ காரணம் இல்லாம பேச மாட்ட. உனக்கு ஏன் இப்படி தோணுதுமா? அப்பா, ஆக்சிடென்ட பார்த்து நாம இறங்கி கோவிந்த் அங்கிள் கார் கிட்ட ஓடி வந்தோம். அப்ப அந்த லாரி டிரைவர் லாரில இருந்து குதிச்சு இறங்கி ஓடினான். இது நேச்சுரல்மா. ஜனங்க புடிச்சு அடிச்சிருவாங்களோங்கிற பயத்துல ஓடி இருக்கலாம்ல. உயிருக்கு பயந்து இறங்கி ஓடினா ஓடலாம், ஆனா ஏன் திரும்பி திரும்பி பார்த்து கோவிந்த் அங்கிள் காரை பார்த்து ஓடணும்? அது கோவிந்த் அங்கிள் உயிரோட இருக்காரா இல்லையான்னு பாத்துக்கிட்டே ஓடின மாதிரி இருந்துச்சு. அதான் எனக்கு உறுத்தலாவே இருக்கு. சரிம்மா, அதெல்லாம் என்னன்னு அப்புறம் பார்க்கலாம். முதல்ல கோவிந்தனை பத்தி யோசிக்கலாம். இந்த டாக்டர் எனக்கு தெரிஞ்சவர் தான். ஹி இஸ் ஒன் ஆஃப் தி ஸ்பெஷலிஸ்ட். நிச்சயம் கோவிந்தனை காப்பாத்திடுவார். நலன் சார், என்ன சார் என்ன நடக்குது இங்க? என்னால எதையும் நம்ப முடியலையே. சார், நான் எங்க ஊர்லயும் பெரிய சேர்மன் பதவியில தான் இருக்கேன். அப்படி இருந்தோம் என் பிள்ளைங்களோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே. அங்க செல்வநாயகின்னு யாரோ ஒருத்தி உட்காந்துக்கிட்டு என் பொண்ணுங்களோட வாழ்க்கை இப்படி நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கா. எங்களுக்கு நல்லது பண்றதுக்காக வந்த ஒரு மனுஷங்க உள்ளுக்குள்ள உசுருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு. சார், எனக்கு இப்ப என் பொண்ணோட வாழ்க்கைக்கு ஒரு பதில் வேணும். எங்களுக்கு நல்லது பண்றதுக்காக வந்த ஒருத்தர் ஐசியூல உசுருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு. அந்த மனுஷனோட உசுருக்கு ஒரு உத்தரவாதம் வேணும். சார், இந்த ஆக்சிடென்ட் பண்ணதே அந்த செல்வநாயகி தானே என் பொண்ணு சொல்றான். என்ன சார் அக்கிரமம் இது? சார், அவன் நினைச்சானா என்ன வேணாலும் பண்ணுவாளா? அவளை அடக்கிறதுக்கும் தட்டி கேட்கறதுக்கு இந்த ஊர்ல ஆளே கிடையாதா? அவ்வளவு பெரிய ஆளா அவ? நீ சும்மா இருந்தாயே. அவ என்ன அவ்வளவு பெரிய ஆளா சார்? அவகிட்ட அதிகாரம் இருந்தா அவ இஷ்டத்துக்கு என்ன வேணா பண்ணலாமா? வரதன் சார், எங்க ஊர்லயே நானும் பெரிய சேர்மன் தான் சார். நானும் எத்தனையோ பஞ்சாயத்துகளை பண்ணிருக்கேன், எத்தனையோ பஞ்சாயத்துகளுக்கு தீர்ப்பு கொடுத்திருக்கேன். அதனால என் உசுருக்கு ஆபத்து வந்திருக்கு. அதுக்கெல்லாம் பயந்தவனா நானு? கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா ப்ளீஸ். அம்மா, இவ்வளவு ஆனதுக்கு அப்புறம் அந்த செல்வநாயகியை நான் சும்மா விட போறதில்லம்மா. அந்த பொம்பளை பணக்காரிங்கிற திமிர்ல அவ இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருப்பா. அவ மிதிக்க மிதிக்க நாம அப்படியே உட்கார்ந்துகிட்டு இருக்கணுமா? சார், என்னால அப்படி எல்லாம் இருக்க முடியாது சார். நானும் அவளான்னு ரெண்டுல ஒண்ணு பாத்துறேன் சார்.
வரதன் சார் ப்ளீஸ் நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க, உணர்ச்சி வசப்படாதீங்க. உங்களுக்கு ஆபரேஷன் பண்ணிருக்கு, நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன் வரதன் சார். சாரி சார், நான் ஏதாவது தப்பா பேசிட்டா என்ன மன்னிச்சிருங்க வரதன், சார். என்ன சார், நீங்களும் கோவிந்தன் சார் எங்களுக்கு எந்தவித உறவும் இல்ல, எந்த ரத்த சம்பந்தமும் இல்ல. அப்படி இருக்கும்போது நீங்களே எங்க குடும்பத்துக்காக இவ்வளவு பாடுபடும் போது என் 2 பிள்ளைகளை அப்பா சார் நானு, அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நான் பாடுபடக்கூடாது சார். என் ரத்தம் கொதிக்குது சார். உங்க கோபம் வேகம் எல்லாம் எனக்கு புரியுது சார். நம்ம கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு முடிவெடுப்போம். சார், ஆரம்பத்திலேயே என் பொண்ணு விஷயத்தை நான் கேள்விப்பட்ட போது இது சம்பந்தமே வேணாம்னு சொல்லி அவங்க மனசை மாத்தி கூட்டிட்டு போலாங்கிற முடிவோடு தான் சார் நான் இருந்தேன். ஆனா இங்க வந்து நடக்கிற அக்கிரமங்கள் எல்லாம் பார்த்ததும் தான் என் மனசு தாங்கல சார். என் குடும்பம் இல்லைன்னாலும் நீங்க எங்களை குடும்பமா அரவணைச்சு பாத்துக்கிற விதமும், எங்களுக்காக கோவிந்தன் சார் அவர் மனைவியும் உசுருக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க, இதெல்லாம் பார்த்த பிறகு என்னால சும்மா இருக்க முடியாது சார். நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். எப்போ என் பொண்ணு தேவியோட உசுரை எடுக்கணும்னு அந்த செல்வநாயகி உறுதியா இருக்காளோ, இதுக்கப்புறமா நான் உசுருக்கு பயந்து ஓடி ஊரோட ஒளியத்துக்கு நான் தயாரா இல்ல சார். நான் அவ்வளவு பெரிய கோழி இல்ல. அப்பா தயவு செஞ்சு அவசரப்படாதீங்கப்பா. இப்ப வரைக்கும் நம்ம கோவிந்தங்கள் போன காரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுங்கிறது மட்டும்தான் நமக்கு உறுதியா தெரியும். அது செல்வநாயகியோட வேலையா இருக்கும்னு நான் ஒரு சந்தேகத்தின் அடிப்படையா தான் சொன்னேன். தீர்மானமா தெரியாதுப்பா. இவ்வளவு கேவலமான காரியத்தை யார் செஞ்சா என்னமா? ஒருவேளை அந்த கார்ல என் பொண்ணு தேவி போயிருந்தாள்னா அப்ப அவளோட உசுருக்கு ஆபத்து ஏற்பட்டுக்குள்ள ஒரு அப்பனா அப்ப என்னோட நிலைமை. தேவி கார்ல வர விஷயம் அந்த செல்வநாய்க்கு தெரிஞ்சுதான் இந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சா? அப்படின்னா தேவி உசுரோட இருக்கிற விஷயம் செல்வநாய்க்கு தெரிஞ்சிச்சா? ஐயோ அப்பா, அப்பா நிச்சயமா அக்கா உயிரோட இருக்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லப்பா. சேச்சே, அப்படிலாம் இருக்காது சார். அனாவசியமா நம்ம இப்படி கண்டதையும் நினைச்சு குழப்பிக்க வேண்டாம். அம்மாடி, இதெல்லாம் தீவிரமா யோசிச்சுதான் இப்ப நான் சொல்றேன் சத்யா. இவ்வளவு அதிகார பலம் இருக்கிற அந்த செல்வநாயியோட நீ தனி ஒரு பொண்ண போராடுறது எனக்கு சரின்னு படலமா. உன்னை இப்படி தனியா விட்டுட்டு தேவிய ஊரோட கூட்டிட்டு போறதுல எனக்கு உடன்பாடு இல்லம்மா. அதனால இனிமே நான் உனக்கு இங்க பக்கபலமா இருக்கேம்மா.